வணக்கம். டிசம்பர் 11ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆப்ஷனல் T+0 செட்டில்மெண்ட் சைக்கிளில் டாப் 500 கம்பெனிஸை கொண்டு வர இருக்கிறாங்க செபி. தகவல் கிடைத்தது CNBC TV 18லேருந்து. இது டிசம்பர் 31ஆம் தேதி முடிவில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் டாப் 500 கம்பெனிஸை உள்ளே கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப்ஷனல் T+0 செட்டில்மெண்ட் சைக்கிளில். யூடியூபரான ரவீந்திர பாலு பாரதி மற்றும் அவருடைய நிறுவனமான ரவீந்திர பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை செபி தடை செய்திருக்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து ஏப்ரல் 4, 2025 வரைக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. அபராதமும் போட்டிருக்கிறாங்க 9.5 கோடி ரூபாய். என்ன குற்றச்சாட்டு? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கொடுத்துருக்கிறாருன்றான் குற்றச்சாட்டு. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 18லேருந்து. ஸ்விக்கி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுடைய லாக்இன் பீரியட் முடிவுக்கு வந்திருக்கு. 50% ஷேர்ஸ்க்கான லாக்இன் பீரியட் நேற்று முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஷேர்ஸ் விற்பனைக்கு வந்திருக்கலாம்னு கருதுறாங்க NDTV ப்ராஃபிட்டில். மீதம் இருக்கிற 50% லாக்இன் பீரியட் February 9ஆம் தேதி முடிவுக்கு வருதுன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிருக்கு 1359 கோடி ரூபாய். இது அசஸ்மெண்ட் இயர் 2016ஆம் ஆண்டிற்கானது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட். அவங்க தாக்கல் செய்திருந்த ரெசல்யூஷன் பிளானுக்கு NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கார்கினோஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் டேக் ஓவர் பண்ணுறதுக்காகத்தான் ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதற்கு இப்போ NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அனில் அம்பானியுடைய நிறுவனம் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க ஒரு சப்சிடி நிறுவனத்தை அமைக்கிறாங்க. ரிலையன்ஸ் EVGO பிரைவேட் லிமிடெட். ஆட்டோமொபைல் சம்பந்தமான நிறுவனம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். BEML லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 2 அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே ஆர்டர்ஸ் சம்பந்தமானது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட கிடைத்த 2 ஆர்டர்ஸ். முதல் ஆர்டருடைய மதிப்பு 83 கோடி ரூபாய். இரண்டாவது ஆர்டருடைய மதிப்பு 136 கோடி ரூபாய். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். விஸ்டம் ட்ரீ இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.5% ஸ்டேக். ஒரு ஷேருடைய விலை சராசரியாக ₹182.55 டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. 6.5 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க விஸ்டம் ட்ரீ இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட். பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டாடா ஆக்ரோ அண்ட் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 650 கோடி ரூபாய். பிரீமியம் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டி சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 490. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட்டுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன கொடுத்த ரேட்டிங்கை தான் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. செல் ரேட்டிங் முன்ன கொடுத்த டார்கெட் 4000 ரூபாய். இப்போ அதை குறைச்சிருக்காங்க 3425 ரூபாயாக. புஷ்பா 2 படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 6வது நாள் முடிவில் உலக அளவில் 950 கோடி ரூபாய் கலெக்ஷன் இருக்குன்னு மின் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்க்கும்போது 645 கோடி ரூபாய் அது கலெக்ஷன் பண்ணியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சாம்கோ செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. பாலி மெடிக்யூருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3450, ஸ்டாப் லாஸ் 2820. சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3000, ஸ்டாப் லாஸ் 2580. SRFக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2780, ஸ்டாப் லாஸ் 2220. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க US நிறுவனமான ரெசல்யூஷன் லைஃப் குரூப் ஹோல்டிங்ஸை வாங்குவதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. $8.2 பில்லியன் இந்த டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க.
மேத்தா ஈக்விட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 124, ஸ்டாப் லாஸ் 81.2. என்டிபிசி கிரீன் எனர்ஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 175, ஸ்டாப் லாஸ் 129. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 49, ஸ்டாப் லாஸ் 29. அதானி பவர் மத்திய அரசு கிட்ட சில சலுகைகள் எதிர்பார்க்குறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையிலிருந்து அவங்க பங்களாதேஷ்க்கு மின்சாரம் சப்ளை செய்திருக்கிறாங்க. அதற்கு கிடைக்க வேண்டிய பணம் இன்னும் கிடைக்காம இருக்குது. அதனால் இந்திய அரசு சில மானியம் அல்லது சில சலுகைகள் வழங்க வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிஸ்க் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பீக் பார்ட்னர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பிளாக் டீல்ஸில் 8.6 மில்லியன் ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 845, 875, ஸ்டாப் லாஸ் 770. ஜென் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2200, 2280, ஸ்டாப் லாஸ் 2000. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 7800, 7900, ஸ்டாப் லாஸ் 7050. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவிலேருந்து கிடைத்த ஆர்டர். இந்த ஆண்டு இது 2வது ஆர்டர் சவுதி அரேபியாவிலேருந்து கிடைக்குது. ஒரு பெரிய வங்கி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அந்த பேர் வெளியிடலை. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் என்ன தொகைக்கின்ற தகவலும் வெளியிடலை. அதானி போர்ட்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ராஜெக்ட் செய்து வராங்க. CWIT கொலம்போ வெஸ்ட் இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கான ப்ராஜெக்ட். அதற்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருந்திருக்காங்க. யூஎஸ்லேருந்து அந்த ஃபண்டிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்திருக்காங்க. இப்போ அது குறித்தான அப்டேட். இப்போதைக்கு அந்த ஃபண்டிங் தேவையில்லை, அதை ரத்து செய்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அந்த ஃபண்டிங் அவங்க ரேஸ் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அதானி போர்ட்ஸ். என்டிபிசி கிரீன் எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் என்டிபிசி ரெனியூவபிள் எனர்ஜி. அவங்களுக்கு ஒரு சோலார் பவருக்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 500 மெகாவாட்டுக்கான ப்ராஜெக்ட் இது. பஜாஜ் ஆட்டோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேதக் அதுலேருந்து ஸ்மோக் எமிஷன் வருது, அந்த குற்றச்சாட்டுக்காக அவங்க விசாரணை நடத்தி வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷனில் சுக்ஜித் ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 380 420, ஸ்டாப் லாஸ் 280. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1470, 1620, ஸ்டாப் லாஸ் 1290. HDFC செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் மிண்டா கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 599, ஸ்டாப் லாஸ் 510. எலிகான் இன்ஜினியரிங்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 730, ஸ்டாப் லாஸ் 612. JM ஃபினான்ஷியல்ஸ் 2025க்கான டாப் ஸ்டாக் பிக்ஸை கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. ஆக்சிஸ் பேங்க்குக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 1425, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிப்பான் AMCக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 800, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாருதி சுசுகி 15,250 ரூபாய் டார்கெட் 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சமில் சம்மர்தனா கம்பெனிக்கு 210 ரூபாய் அவங்க எதிர்பார்க்குறாங்க டார்கெட்டாக, 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1315, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. KPIT டெக்னாலஜிஸ்க்கு 2040 ரூபாய் டார்கெட் கொடுத்திருக்காங்க, 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 200 ரூபாய், 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹேவல்ஸ் இந்தியாக்கு 2031 ரூபாய் டார்கெட் பிரைஸ் எதிர்பார்க்கிறது, 18% அதிகரிக்கும்னு. C&DLMக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 960, 45% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மெட்ரோபாலிஸ்க்கு 2500 ரூபாய் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க, அது 14% மேலே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. குளோபல் ஹெல்த்துக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1440 ரூபாய், 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. BHELக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 371, 49% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.